பாதுகாப்பு பதற்றமான காலங்களில் எளிமையாக தோன்றும் சில செயல்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அந்த தாக்கம் உங்களை பாதுகாக்கவும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கவும், சமூகத்தையும் பாதுகாக்க உதவும். அவற்றில் முதலாவது செயல் வீட்டுக்குள் இருப்பது ஆகும். வீட்டுக்குள் இருப்பது திறந்த இடங்களில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளுக்கு நேரிடும் வாய்ப்பை குறைக்கிறது. குறிப்பாக வான்வழி தடுப்பு நடவடிக்கைகள் அல்லது அவற்றிலிருந்து விழும் சிதைவுகள் போன்ற அபாயங்களிலிருந்து இது பாதுகாப்பை வழங்குகிறது. அதே நேரத்தில் இது உங்கள் குடும்பத்துக்கு மேலும் பாதுகாப்பான மற்றும் நிம்மதியான சூழலை வழங்குகிறது. மேலும் சாலைகளிலும் பொதுமக்கள் இடங்களிலும் வாகனங்களின் மற்றும் நடமாடும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்க உதவுகிறது. இதன் மூலம் ஆம்புலன்ஸ் மற்றும் அவசர சேவை வாகனங்கள் சாலைகளை எளிதாக பயன்படுத்த முடியும். இதனால் தொடர்புடைய அதிகாரிகள் தேவையான சமயங்களில் விரைவாகவும் திறம்படவும் செயல்பட முடியும். எனவே மிகவும் அவசியமான சூழ்நிலைகளை தவிர வீட்டிற்குள் இருப்பது பரிந்துரைக்கப்படுகிறது. நீங்கள் வீட்டில் இருக்கும் போது வான்வழி தடுப்பு ஒலிகளை கேட்டால் ஜன்னல்கள் மற்றும் கண்ணாடி அமைப்புகளிலிருந்து விலகியிருங்கள். தயவு செய்து கட்டிடத்தின் உள்ளக அறைகள் அல்லது உறுதியான சுவர்களால் சூழப்பட்ட நடுக்காலிடங்கள் போன்ற இடங்களுக்கு செல்லுங்கள். பால்கனிகளில் செல்லாதீர்கள் அல்லது ஜன்னல் அருகே நின்று தடுப்பு நடவடிக்கைகளை பார்க்கவோ படம் எடுக்கவோ முயற்சிக்காதீர்கள். இது சட்டபூர்வமான பொறுப்புகளை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் விழும் சிதைவுகளால் ஆபத்தை ஏற்படுத்தும். ஏதேனும் சம்பவத்திற்கு பிறகு அறியப்படாத சிதைவுகள் அல்லது பொருட்கள் இருப்பதை நீங்கள் கவனித்தால் அவற்றை அணுகாதீர்கள். உடனடியாக 999 என்ற எண்ணுக்கு அழைத்து தகவல் அளிக்கவும். நீங்கள் வீட்டுக்குள் இருப்பது என்ற ஒரு முடிவு மட்டுமே கூட தெருக்களில் பணியாற்றும் பாதுகாப்பு மற்றும் அவசர சேவை பணியாளர்கள் எடுக்க வேண்டிய பல முக்கியமான முடிவுகளை எளிதாக்கும். உங்கள் பாதுகாப்பை நாங்கள் விரும்புகிறோம்.